ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி குக் சமையல். இன்றைக்கி ஒரு ஃபிஷ் குழம்பு ரெசிபி தான், எறா குழம்பு. இதில் வெஜிடபிளெல்லாம் போட்டு பண்ணனால நம்ம ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி, டிஃபன் ஐட்டம் தோசை இட்லி எதுவாக இருந்தாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு தேவையான காய்கறிகள் பார்த்தோன்னா வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் இருந்தால் அது கூட எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு மாங்காய் சேர்த்துக்கலாம், தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, நல்லா மஞ்சப்பொடி உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தால் எறா கூட எடுத்திருக்கேன். இதுக்கு 2 பேஸ்ட் ரெடி பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி நல்லா கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கலாம். அதில் இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு சோம்பு இதை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சூடாகும் போது 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்சு வரதுக்குள்ளே கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 2-3 பச்சை மிளகாய் சேர்த்து 1 கப் சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தா இன்னும் சீக்கிரமாக வதங்கி கிடச்சிடும் நமக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போன வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது தனியாகவே எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஸ்டேஜ் வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சாலும் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போன வரைக்கும் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்கும்போது நம்ம ஃபேஸ்லலாம் தெரிக்காமல் நல்லா வெந்துடும். இப்போ நல்லா வெந்திருக்கு வெங்காயம் தக்காளி. நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு தனியாகவே வந்திருக்கு. இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இது நல்லா வேகட்டும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா வேக வைக்கலாம். இது ஒரு ½ குக் ஆகணும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போது வாஷ் பண்ணி வச்ச எறா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேக வைக்கலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் தான் டைம் எடுக்கும், ரொம்பலாம் டைம் எடுக்காது எறா வேகிறதுக்கு. இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு ½ ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இப்போது கட் பண்ணி வச்ச மாங்காய் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கலாம். நான் வெங்காயம் தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜாரில் தண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். மாங்காய் சீக்கிரமாக வெந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சா தேங்காயும் சோம்பும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் வந்து இப்போது இதில் சேர்த்துக்கலாம். இந்த டைம் நீங்கள் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இருந்தால் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்மளோட எறா குழம்பு. என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.